மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடசென்னை வளர்ச்சி திட்டம் 6 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். லடாக்கில் புதிதாக 5 மாவட்டங்கள் உருவாக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம், விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் துரைமுருகன். அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். பதவி வெறியால் மனநலன் பாதிக்கப்பட்டவர் போல அண்ணாமலை பேசி வருகிறார். ஆர்.பி. உதயகுமார் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் செப்டம்பர் 1 வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் கொளத்தூர், ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் 115.58 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 புதிய திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 115.58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொளத்தூர் பகுதியில் 53.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச தரத்திலான வண்ண மீன்கள் சந்தை அமைத்தல் பணி, ராயபுரம் மூலக்கொத்தளத்தில் 14.31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய நலக்கூடம் அமைத்தல் பணி, புரசைவாக்கம் கான்ட்ரான் ஸ்மித் சாலையில் 11.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன சலவை கூடம் அமைத்தல் பணி மற்றும் 16.96 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புழல் ஏரிக்கரை மேம்படுத்துதல் பணி உள்ளிட்ட 6 திட்டப் பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மேலும் 5.22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அயனாவரம் நவீன சலவை கூடம் உள்ளிட்ட 4 முடிவுற்ற பணிகளையும் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு உள்ளிட்ட அமைச்சர்களும், மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் தயாநிதி மாறன் எம்பி, கலாநிதி வீரசாமி எம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். யூனியன் பிரதேசமான லடாக்கில் சன்ஸ்கர், டிராஸ், ஷாம், நுப்ரா மற்றும் சாங்தாங் என்ற 5 புதிய மாவட்டங்களை ஒன்றிய அரசு உருவாக்கியுள்ளது என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமித்ஷா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கருத்தை ஒன்று பதிவிட்டுள்ளார். அதில் வளர்ச்சியடைந்த மற்றும் வளமான லடாக்கை உருவாக்குவதற்கான பிரதமர் மோடி தொலைநோக்கு பார்வை என குறிப்பிட்டுள்ளார். எனவே லடாக் யூனியன் பிரதேசத்தில் 5 புதிய மாவட்டங்களை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதன்படி லடாக் யூனியன் பிரதேசத்தில் புதிய மாவட்டங்களான சன்ஸ்கர், டிராஸ், ஷாம், நுப்ரா மற்றும் சாங்தாங் உருவாக உள்ளதாக தெரிவித்தார். மேற்கண்ட மாவட்டங்களில் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஆட்சியை வலுப்படுத்துவதன் மூலம் மக்களுக்கான நன்மைகளை வீட்டு வாசலில் கொண்டு சேர்க்கப்படும் எனவும், லடாக் மக்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்க மோடி அரசு உறுதி பூண்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு குறித்து விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு குறித்து விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம் என தெரிவித்த துரைமுருகன், நாங்கள் எப்போதும் போல் நண்பர்களாகவே இருப்போம் என தெரிவித்தார். நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம், நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி மூலம் ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி விருதுநகரை சேர்ந்த அதிமுக முன்னாள் பிரமுகர் விஜய நல்லத்தம்பி என்பவர் சாத்தூரை சேர்ந்த ரவீந்திரன் என்பவரிடம் 30 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். இந்நிலையில் வேலை வாங்கி கொடுக்காததால் நடவடிக்கை எடுக்க கோரி ரவீந்திரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் விஜய நல்லத்தம்பி உள்ளிட்டோருக்கு எதிராக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள இந்த வழக்கு தொடர்பாக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட கோரி ரவீந்திரன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் என்பதால் அவரது அரசியல் செல்வாக்கு காரணமாக வழக்கில் இன்னும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
பதவி வெறியால் மனநலன் பாதிக்கப்பட்டவர் போல அண்ணாமலை பேசி வருகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கடும் விமர்சனம் செய்தார். இது தொடர்பாக மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார், நண்டு கொழுத்தால் வளையில் தங்காது என்ற பழமொழிக்கு ஏற்ப அண்ணாமலை செயல்படுவதாக விமர்சித்தார். எந்த உழைப்பும் இல்லாமல் ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தாமல் பதவி வெறி அதிகார வெறியால் மன அழுத்தத்தால் இன்றைக்கு உளறி வருகின்ற ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம். ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல், ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்துக் கொள்வதற்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களை உங்கள் பைத்தியக்காரத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கும் அது உதவும் என்ற வகையிலே அந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் முன் வருகிறோம். இந்துக்களின் முக்கிய பண்டிகையான கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் எனவும் வாழ்க ஸ்ரீ கிருஷ்ணா எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் RN ரவி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் விசேஷமான ஜென்மாஷ்டமியில் ஒவ்வொரு பாரதியருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்த இனிய நாளில் அனைவரது வாழ்விலும் அன்பும் அமைதியும் சகோதரத்துவமும் வளமும் ஒற்றுமையும் மேலும் வளர தனது வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த தினமான இன்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பகவத்கீதையின் வழி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு அளித்துள்ள போதனைகளை ஆழமாக பின்பற்றி நாட்டில் ஒற்றுமை தழைத்தோங்க செய்து வாழ்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு 4ஆம் இடம் கூட கிடைக்காது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக பேசியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவர் கடுமையாக விமர்சித்து பேசியதை காண்போம். ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி, கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? EMI டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த MLAவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானம் மிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்றிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற கருத்துருக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. தமிழ்நாட்டில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் வரும் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா பயிற்சி மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்ததை உண்மை கண்டறியும் சோதனையில் குற்றவாளி சஞ்சய் ராய் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொல்கத்தாவில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சஞ்சய் ராய் தன் மீதான குற்றத்தை மறுத்து வந்த நிலையில் அவரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது சஞ்சய் ராய் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அவர் மருத்துவமனைக்குள் நுழையும் CCTV காட்சிகள் வெளியான நிலையில் அது விசாரணையில் முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது. பாஜகவில் இணைந்து 6 மாதம் ஆகியும் தனக்கு பதவி கொடுக்கவில்லை என விஜயதாரணி பேசியதற்கு பாஜக நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார்.
சென்னை கோபாலபுரத்தில் உள்ள வேணுகோபால்சாமி கோவிலில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு சாமி தரிசனம் செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜயதாரணி பேசியது குறித்து விளக்கம் அளித்த தமிழிசை, விஜயதாரணி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது ஒரு இயல்புதான், ஆனால் பாஜகவில் இணைந்தவர்களுக்கெல்லாம் இந்த கட்சி அங்கீகாரம் கொடுக்கும் என தெரிவித்தார். சகோதரி விஜயதாரணி ஒரு கட்சியில் இணைந்தவுடன் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவது இயல்புதான். ஏன்னா ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அங்கீகாரத்தை அந்த கட்சி கொடுக்கும். கட்சியில் சில நேரங்களில் உடனே சில அங்கீகாரங்கள் கிடைத்துவிடும், சில நேரங்களில் சில காலதாமதம் ஆகலாம். காலதாமதம் என்று நான் சொல்ல மாட்டேன், சில காலங்கள் ஆகலாம். அதனால் சகோதரி விஜயதாரணி நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் நாங்கள் எங்களுக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுத்திருப்பது நாடு முதல், கட்சி இரண்டாவது, சுயம் மூன்றாவது. ஆக எல்லோருக்குமே அங்கீகாரம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது, அதுவும் பெண்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ரசிகர்கள் ஏற்றி கொண்டாடி வந்தனர். இந்நிலையில் சூசையாபுரம், கள்ளம்பாளையம், மாஸ்கோ நகர் உள்ளிட்ட பகுதியில் கொடிக்கம்பங்கள் அமைக்க மாநகராட்சியிடம் அனுமதி பெற்ற நிலையில் போலீசாரிடம் அனுமதி பெறவில்லை என்பதால் கொடிக்கம்பத்தை அகற்ற அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து கொடிக்கம்பங்களை ரசிகர்கள் தாங்களாகவே அகற்றிச் சென்றனர். கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு கொடியேற்றப்பட்ட சிறிது நேரத்தில் மீண்டும் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் அனுஷத்தின் அனுகிரக அமைப்பினர் நிறுவனர் நெல்லை பாலு ஏற்பாட்டில் SS காலனியில் உள்ள காஞ்சி மகா பெரியவ கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு பல்வேறு பகுதியில் இருந்து சிறுவர் சிறுமியர்கள் கிருஷ்ணர் ராதை வேடம் அணிந்து வந்திருந்தனர். கோவிலுக்கு வந்த அத்தனை கிருஷ்ணர் ராதைகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினார்கள். இதைத் தொடர்ந்து கிருஷ்ணர் ராதை சிலை மற்றும் ஸ்ரீ மகா பெரியவர் சிலை வெள்ளி பாதுகைக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான பொதுமக்கள் குட்டி கிருஷ்ணர் ராதைகளின் சேட்டைகளை பார்த்து மகிழ்ந்தனர். திருப்பூரை அடுத்த ஆண்டிப்பாளையம் பகுதியில் தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் அதிகாலை 4 மணி அளவில் ஒரு பகுதியில் இருந்து புகை வருவதை கண்டு அப்பகுதியினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் ஏராளமான பனியன் துணிகள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. இதனிடையே மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அதிகாலை நேரம் என்பதால் நிறுவனத்தில் தொழிலாளர்கள் யாரும் இல்லை, அதனால் அசம்பாவித சம்பவங்கள் தவிர்க்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் வீஞ்சூர் அருகே உள்ள ஊரணம்பேடு காலனி அருள்மிகு ஸ்ரீ மாரி துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் 26ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா அம்மனின் பெயருக்கு ஏற்ப மழையுடன் தொடங்கியது. மேலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அன்னதானம், குடம் புறப்பாடு மற்றும் கத்தி அழகு, பானை புறப்பாடு, அம்மனுக்கு சாத்துப்படி செய்து குமார மக்கள் புறப்பட்டு அம்மனின் திருத்தருடன் அழைத்து வரப்பட்டனர். ஆலயத்தில் இருந்து அம்மன் புறப்படும் போது சரியாக மழை பெய்த சம்பவம் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது. பின்பு ஆலயம் முன்பு இடப்பட்டு இருந்த தீக்குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையை அடுத்த மேலையூர் கிராமத்தில் அழகு ஜோதி அகாடமி என்ற தனியார் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கொடியேற்றி தொடக்கி வைத்தார். விழாவில் மாணவ மாணவிகள் விளையாட்டு துறையில் உச்சத்தை தொட வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒலிம்பிக் பந்தயத்தில் பங்கேற்று பதக்கங்களை கைப்பற்றிய இந்திய வீரர் வீராங்கனைகளின் உருவ பதாகைகள் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டன. இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் தேசிய கொடியுடன் நின்று பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளை நிகழ்த்தினர். இந்நிகழ்வில் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்பள்ளியில் பயிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்றிணைந்து வழங்கிய நிவாரணப் பொருட்கள் கேரள மாநிலத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாகி வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில் காவல் நிலைய ஆய்வாளர் விநாயகமூர்த்தி தீவிர விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூரை சேர்ந்த தேவாரம், பரத் ஆகிய இருவரும் பெங்களூரில் இருந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை எடுத்து வந்து மளிகை கடை நடத்தி வரும் நடராஜன் என்பவரிடம் கொடுப்பதும் அவர் விற்பனை செய்வதும் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து மூவரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து தடை செய்யப்பட்ட 165 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து கடத்தலுக்கு பயன்படுத்திய ஆட்டோவையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூவரையும் சிறையில் அடைத்தனர். திருப்பூர் நல்லூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பள்ளக்காட்டுப்புதூர் பகுதியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்ட நிலையில் அங்கு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து தனிப்படை காவல்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது ஒரு வீட்டில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 42 கிலோ ஹான்ஸ் புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் விற்பனையில் ஈடுபட்ட ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சேட்டு சிங் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லப்பா ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு உட்பட்ட 7 கிராமங்களில் முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் மற்றும் பிரதம மந்திரியின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3 சாலை பணிகளுக்கு 8,71,00,000 மதிப்பீட்டில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் சாலை பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்தக்காரர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் பழனியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2 தினங்கள் நடைபெற்று நிறைவடைந்ததில் சுமார் 2 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டிருந்த வேலரங்கம், 3D திரையரங்கு, VR தொழில்நுட்பத்தில் அறுபடை வீடுகளை தரிசனம் செய்யும் நிகழ்வு, புத்தக கண்காட்சி மற்றும் புகைப்பட கண்காட்சி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. மாநாடு முடிந்ததும் வருகிற 30ஆம் தேதி வரை கண்காட்சி தொடர்ந்து பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். மாநாடு நடைபெற்ற போது கூட்ட நெரிசல் காரணமாக பலரும் கண்காட்சியை முழுமையாக காண முடியாத நிலை ஏற்பட்டது. கண்காட்சி தொடர்ந்து பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் பார்வையிடுவதற்காக வருகை தந்துள்ளனர். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் பிரபு மற்றும் சமூக ஆர்வலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மேற்கொண்ட கள ஆய்வில் திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் பகுதியைச் சேர்ந்த முனிசாமி என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் 19ஆம் நூற்றாண்டின் அதாவது 196 வருடங்களுக்கு முந்தைய செக்கு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டன. இதுகுறித்து முனைவர் அளித்த தகவலின்படி இப்பகுதியில் எங்கள் ஆய்வு குழுவினர் நடத்திய கள ஆய்வில் ஆதியூரின் தென்புற எல்லையில் ஆலமரத்து வட்டம் என்ற இடத்தில் தனியார் விவசாய நிலத்தின் வரப்பில் பாறையினை பெயர்த்தெடுத்து அதன் சமதளமான மேற்புறத்தை செம்மைப்படுத்தி மையத்தில் 1 அடி ஆழத்தில் குழியினை ஏற்படுத்தி அதனை சுற்றி சதுர வடிவில் அழகுபடுத்தி செக்கினை உருவாக்கியுள்ளோம் என தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூருக்கு அருகே செக்கு கல்வெட்டு ஒன்றை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். இந்த செக்கு கல்வெட்டில் சோமசுந்தர முதலியாறு சர்வதாரி வருஷம் என்கிற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த செக்கு கல்வெட்டை சோமசுந்தர முதலியார் என்பவர் இங்கு நன்கொடையாக வடித்து தந்திருக்கிறார் என்பது இந்த கல்வெட்டில் பதிவாயிருக்கிறது. சர்வதாரி வருஷம் என்று சொல்வதனாலும் இந்த கல்வெட்டின் எழுத்தமைதியை வைத்து பார்க்கும்போதும் இது 19ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இது சரியாக 196 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாற்று ஆவணமாகும். இதுபோன்ற செக்கு கல்வெட்டுகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டிருந்த போதும் இந்த செக்கு கல்வெட்டில் எவ்விதமான சமய குறியீடுகளும் இங்கு இல்லை. இது சைவ சமய கோயிலுக்கா அல்லது வைணவ சமய கோயிலுக்கு தந்தது என்பதற்கான எந்தவிதமான குறியீடுகளும் இதில் இல்லை. ஆகையால் இது பொதுமக்களுக்கோ அல்லது இப்பகுதியில் வழங்கப்பட்ட ஏதேனும் சிறு தெய்வங்களுக்கோ விளக்கு எரிப்பதற்காக எண்ணெய் ஆட்டுவதற்கு வழங்கப்பட்ட ஒரு செக்கு கல்வெட்டாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழக மீனவர்கள் தொடர் படுகொலையை கண்டித்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் போராட்டம் நடத்தினார்கள். வேலூர் மாவட்டம் விருதம்பட்டியில் உள்ள இலங்கையைச் சேர்ந்த தொழிலதிபருக்கு சொந்தமான தம்ரோ பர்னிச்சர் கடையை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் அதன் தலைவர் ஷெரீப் தலைமையில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இலங்கை கடற்படையினரால் இதுவரை 650 தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சிங்களவர்களுக்கு சொந்தமான தம்ரோ பர்னிச்சர் கடையை முற்றுகையிட்டு திரளானோர் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, விடுதலை தம்புலிகள் கட்சி தலைவர் குடந்தை அரசன் உள்ளிட்டோரும் பங்கேற்று கோஷங்களை எழுப்பினார்கள். 3 மாதங்களுக்கு முன்னாலே கத்தாரில உளவு பார்த்ததாக சொல்லி இந்தியாவின் கடற்படையிலே பணியாற்றிய முன்னாள் கடற்படை வீரர்கள் கத்தார் அரசால தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போது அவர்களுக்காக இந்திய அரசாங்கம் நள்ளிரவிலே ஓடோடி போய் கத்தார் நாட்டு அரசாங்கத்தோடு பேசி அவர்களை மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்து இந்தியாவுக்கு அழைத்து வந்தது. ஆக குஜராத்காரனுக்கு ஒரு நீதி, வட இந்தியனுக்கு ஒரு நீதி என்கிற வேலையை தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழகம் இந்தியாவிலேதான் இருக்கிறதா என்பதற்கு இந்திய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள வடக்கு மாலுகு மாகாணம் டெர்னேட் தீவில் சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்கு திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் ருவா கிராமத்தில் உள்ள வீடுகள் மற்றும் கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. ருவா கிராமத்திற்கு செல்லும் முக்கிய சாலையும் துண்டிக்கப்பட்டது. உடனே சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு படையினர் மீட்பு பணிகளை தொடங்கினர். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 13 பேரின் உடல்கள் இரவு கண்டெடுக்கப்பட்டன. மேலும் 6 பேரை காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலச்சரிவில் இருந்து பலரும் உயிருடன் மீட்கப்பட்டனர். அவர்களுக்கு உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இருள் காரணமாக இரவு மீட்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் தொடங்கிய மீட்பு பணியில் போலீசார், உள்ளூர் மீட்பு படையினர் உட்பட 1000 பேர் ஈடுபட்டுள்ளனர். வரும் நாட்களில் மேலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடசென்னை வளர்ச்சி திட்டம் 6 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். லடாக்கில் புதிதாக 5 மாவட்டங்கள் உருவாக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம், விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் துரைமுருகன். அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல். பதவி வெறியால் மனநலன் பாதிக்கப்பட்டவர் போல அண்ணாமலை பேசி வருகிறார். ஆர்.பி. உதயகுமார் கடும் விமர்சனம். தமிழ்நாட்டில் செப்டம்பர் 1 வரை மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.